அரசு ஊழியர் சங்கத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் கடந்த 30/6/2024 சென்னையிலே நடைபெற்றது. மாநில தலைவர் தோழர் மு. அன்பரசு அவர்களும், மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஆ. செல்வம் அவர்களும், இந்த மாநில செயற்குழுவை நடத்தி, மாநில செயற்குழுவின் மூலமாக கடந்த தேர்தல் கால வாக்குறுதியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதை வலியுறுத்தி வருகின்ற ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அந்த மாநில செயற்குழுவை முடிவு செய்ததனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நிலுவைக் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலே எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் கழக அரசு ஆட்சி அமைத்தால் பறிக்கப்பட்ட அனைத்து உரிமைகளும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் வழங்குகிறோம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. அதே போல கடந்த காலத்தில் சத்துணவு, அங்கன்வாடி உள்ளிட்ட வரையறுக்கப்படாத ஊதியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அனைவருடைய பணிகளையும் நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு சட்ட ரீதியான அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும், காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதே போல கடந்த ஊதிய மாற்றத்தின் பொழுது எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த 21 மாத ஊதிய நிலுவையை எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அதை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கோரிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற தகவலை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஆர். நடராஜன், மேனாள் மாநில தணிக்கையாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம்.